அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தை மாதத்தில் யாருக்கெல்லாம் சிறந்த நல்ல வழிகள் பிறக்கப் போகிறது, நல்ல யோகங்கள் பிறக்கப் போகிறது? உண்மையிலே தை பிறந்தால் வழி பிறக்குமா? யாருக்கு வழி பிறக்க போகும்? இன்றைய தினம் கடகராசிக்கு தை மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஆக முதல்ல கடகராசியினுடைய தை மாத கிரக அமைப்புகள். அதாவது கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் செவ்வாய் புதன், 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு. அதாவது திரும்பவும் சொல்ல நல்ல கவனிங்க. அஷ்டமத்து சனி என்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல உங்களுக்கு அஷ்டமத்துக்கு சனி நடக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அஷ்டமத்துக்கு எந்தவித பெரிய பாதிப்பு தான் ஏற்படாது. உண்மையில் ஏற்பட ஊதிய சொல்கிறேன், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா ஒரு கேந்திர வலிமையோடு ஒரு நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது அஷ்டமத்து சனி அடிபட்டு போகும். அதனால் கேந்திரம்னா குரு கேந்திரத்தில் இருக்கார், 10ஆம் இடத்தில் கேந்திர வலிமையோடு இருக்கிறார். அடுத்து தை மாதம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய பூர்வீக சொத்துக்களையும் சொந்த முயற்சியால் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக தை 21 அமையப் போகிறது. அதற்கு முன்னாடி தை 3 கார் வாங்குறவங்க, புதுசாக ஏற்கனவே வீடு கட்டுறவங்க, வீடு கட்டி அவங்களாம் சிறப்பாக அந்த வீட்டுக்கு குடிபோகக்கூடிய நிலை ஏற்படும் தை 3. ஏன்னா 4ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய யோகங்கள் ஏற்படும் தை 3 முதல் விஷயம். அடுத்து தை 21. இந்த 2 காலங்களும் ரொம்ப சிறப்பாக அமையப்போம். தை 3 வீடு வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய கார் வாங்குறவங்கெல்லாம் போய்க்கலாம். அதை தை 21 ரொம்ப சிறப்பு. ஒரு யோகங்கள், வருமான யோகங்கள், முன்னேற்ற யோகங்கள், கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளால் முன்னேற்றம், உங்கள் பிள்ளைகளும் சிறந்த முன்னேற்றம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னா நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். கடகராசியினுடைய பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைய வெளிநாட்டுக்கு போகிறதாக இருந்தால் நிச்சயமாக போகலாம். கடகராசி பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போவது உறுதி. இல்லை கடகராசிக்காரவங்களும் வெளிநாட்டுக்கு போகிறது உறுதி. அந்த கனவுகள் நினைவாகி கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த விஷயங்களாம் ரொம்ப சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.